strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 18 ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் முல்லான்பூர். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கேம். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கலக்கலா 50 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் வின்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ நிஜமாவே they are looking goodங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் தோத்தாங்க, அப்புறம் சிஎஸ்கே அடிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை கன்வின்சிங்கா அடிச்சிருக்காங்க. யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். என்னோட ப்ரிவியூல நான் என்ன நினைச்சேன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் மோஸ்டா வின் பண்ணுவாங்கன்னு. அந்த மேட்ச்க்கு நான் ப்ரிவியூ போடல, ஆனா நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன், நான் பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்தேன். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வேர் ஃபென்டாஸ்டிக் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிட் ஆனதுதான். ஓகேவா? ஏன்னா சாம்சன் கேப்டன் பண்ணும்போது டீம் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், SSV ஜெய்ஸ்வால் கமிங் இன் டு த ஃபார்ம். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையா கிளிக் ஆச்சு. ஆஸ் வெல் அஸ் அவங்களோட போலிங் யூனிட்டும் பெர்ஃபெக்டா எல்லாருமே நல்லா போட்டாங்கன்னு சொல்ல முடியும். எல்லா வகையிலுமே டாமினேட் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வேற அந்த ரோலுங்க. பேக் டு பேக் வின்ஸோட சும்மா வேற லெவல்ல வந்தாங்க. அந்த டீம் 50 ரன் வித்தியாசத்துல அடிச்சிருக்காங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து அந்த ஒரு ஃபைட்டை ட்ரமெண்டஸா கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஹியூஜ் கிரெடிட் டு தேம். ஸோ டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாரு பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஷ்ரேயாஸ் ஐயர். ஓகே, சி அவங்க டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம், நல்ல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கு, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போறாங்க அப்படின்னும் போது அவங்க சேஸ் பண்றாங்கன்னா தட் இஸ் ஃபைன். ஆனா முல்லான்பூர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேட்ச்ல தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 200 இந்த கிரவுண்ட்ல அடிச்சதே இல்லை. 5 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி, இந்த மேட்சுக்கு முன்னாடி. அதுல 200 எந்த டீமுமே அச்சீவ் பண்ணது இல்லை. ஸோ அதுல இருந்தே கிளியரா தெரியுது சேசிங்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும்ட்டு. ஒரு ரிஸ்க் தான் எடுத்தாரு. ஆனா அதுல கம்ப்ளீட்டா பிளேம் பண்ண போறது இல்லை ஷ்ரேயாஸ் ஐயர் எடுத்த டிசிஷன்ல. ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க பேஸ் பண்ணி எடுத்தாங்க. மேபி நெக்ஸ்ட் மேட்சஸ்ல அவங்க யோசிக்கலாம், இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலாம் மாதிரி யோசிக்கலாம். ஸோ 203 ரன்ஸ்க்கு மேல ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சாங்க. ஸோ சூப்பர் பேட்டிங் எஃபர்ட் ஃப்ரம் மாறாருங்க. அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். கரெக்டான டைம்ல ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 83-84 ரன்ஸ். அது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. சாம்சனும் நல்ல யூஸ்ஃபுல் நாக் ஆட்டு போனார் ஃபார் 38. SSV ஜெய்ஸ்வாலோட 67 ரொம்ப குரூஷலா இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஏன்னா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா டூ பேஸ்டா தான் இருந்தது. ஸ்டில் ஹி பிளேட் வெல், ஸ்கோர் தட் 67. அது கிரெடிட் கொடுத்தாகணும். ரியான் பராக் போன மேட்ச் ஒரு சின்ன கேமியோ ஆனாரு, அதே அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மேட்ச்லயும் ஒரு நல்ல ஒரு நாக் விளாடினாரு 43. அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே, நிதிஷ் ராணாவா இருக்கட்டும், ஷிம்ரான் ஹெட்மேயரா இருக்கட்டும், த்ருவ் ஜூரலா இருக்கட்டும், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு கேமியோஸ் விளையாட்டு போனாங்க. அதனாலதான் they could able to score more than 200. எப்போ அவங்க 200 மேல அடிச்சாங்களோ அப்பவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் ஈவன் தோ தே ஹேவ் அ லாங் பேட்டிங் ஆர்டர். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த விக்கெட்ல கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆச்சு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி போலர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு SSV ஜெய்ஸ்வாலும் சாம்சனும் மட்டும் அந்த தேவைப்படுற ஸ்டார்ட்டை கொடுத்துட்டா அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணுவாங்க. பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட போலிங் இருக்கு டிஃபெண்ட் பண்ண. அண்ட் இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல அவங்க கொஞ்சம் போலிங்ல டிப்ளீட்டடா இறங்கிட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போனாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஸ்டோனிஸும் மேக்ஸ்வெல்லும் வச்சு அந்த 5th போலிங் ஆப்ஷனை முடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இந்த மேட்ச்ல ஆக்சுவலா பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டோனிஸ் 4 ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 47 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்லேயே நல்லா போட்டது ஃபெர்கியூசன் தான். சூப்பரா போட்டாரு. நடுவில் இம்பார்ட்டன்ட் டைம்லி விக்கெட்ஸ் எடுத்தாரு. மொத்தமா 2 விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷதீப் சிங் வாஸ் ஆல்சோ டீசென்ட். மட்டமாலாம் போடல, பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்து ஒண்ணுமே நான் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ண. மற்றபடி மார்க்கோ யான்சன் ரொம்ப எக்ஸ்பென்சிவா வந்துட்டாரு. அண்ட் ஸ்டோனிஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவா வந்துட்டாரு. இவரு கொஞ்சம் மேக்ஸ்வெல் 1 ஓவர் போட்டு ஜஸ்ட் 6 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. அவர் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஏன் வந்து 1 ஓவருக்கு அப்புறம் நிறுத்திட்டாரு ஷ்ரேயாஸ் ஐயர்னு எனக்கு புரியல. 4 ஓவர் ஸ்டோனிஸ்க்கு கொடுத்துருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுல. அந்த டைம்லயே மேக்ஸ்வெல் 1 ஓவர் கொடுத்து அட்லீஸ்ட் 2 ஓவர் கொடுத்து கட் பண்ணியிருந்தா கூட ஸ்டோனிஸ் 3 ஓவர் தான் போட்டிருப்பாரு. ஸோ அங்க ஒரு சின்ன எரர் ஆக்சுவலா ஷ்ரேயாஸ் ஐயர் பண்ணாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்டோனிஸ் ரொம்ப பிலீவ் பண்ணி இந்த மேட்ச்ல இறங்கிருக்காங்க. நீ 4 ஓவர் போட போற அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எவிடென்டா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு லாங் பேட்டிங் லைன் மேட்ச் க்ளோஸா போகும் நினைச்சோம். ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்படி சிஎஸ்கேவோட ட்ரெமெண்டஸா போலிங் போட்டாரோ 1 ஸ்டெப் ஃபர்தரா இறங்கி இந்த மேட்ச்லயும் வச்சு செஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவரே எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர்ல அங்க வந்து ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகினாரோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லயே பிரியன் சாரியா அவுட்டுங்க. அன்பிளேயபிள் டெலிவரி. நான் அந்த சின்ன பையனை குறை சொல்ல விரும்பவே இல்லை. ஓகே, தட் வாஸ் அன் அன்பிளேயபிள் டெலிவரி. கிரெடிட் டு ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். அதுதான் எக்ஸாக்ட்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட் 2 மேட்சா காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஷ்ரேயாஸ் ஐயர் வந்தாருங்க. வந்து 2 ஷார்ட் கவர்ஸ்ல விட்டாரு பாருங்க, வேற லெவல்ல இருந்தது பாக்கிறதுக்கே. நான் என்ன நினைச்சேன்னா இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் மேட்ச் அப். கொஞ்ச நேரம் ஷ்ரேயாஸ் ஐயர் விளையாடினா போதும், இந்த மேட்ச் இன்னும் களை கட்ட ஆரம்பிச்சிரும்னு. அதுக்கு அடுத்த பால் வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஆயிட்டாரு சுத்தி. அதாவது செமையா இருந்ததுங்க. we have to give credit to ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதாவது 2 ஷார்ட் கவர்ஸ்ல ஆனோடனே என்ன ஷ்ரேயாஸ் ஐயர் நினைச்சாருன்னா, ஜென்ரலா ஷ்ரேயாஸ் ஐயர் எப்படி 3 ஸ்டெம்பையும் எப்படி ரூம் கொடுத்துட்டு எப்படி ஓபன் பேஸ் பண்ணி கட் ஆடுவார் தெரியுமா, ஷார்ட் பால அந்த லென்த் பால
அவர் என்ன நினைச்சாருன்னா உள்ள போட்டோன்னே நம்ம வந்து கவர்ஸ்ல ஆடிட்டோம், சோ ஆட்டோமேட்டிக்கா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஷார்ட்டா தான் போட போறான்னு நினைச்சிட்டு நவுந்து வந்து ஆட பார்த்தாரு பாருங்க. ஆனா உஷாரா ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள போட்டாரு. ஆப்ஷனே இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டர் பாலுக்கு ஆடக்கூடிய பொசிஷன்ல ஸ்ரேயாஸ் ஐயர் இல்ல. ஏன்னா ஓபன் பேஸ் பண்ணி இப்படி நல்லா நவுந்துட்டாரு, பெருசா ரூம் கொடுத்துட்டு கட் ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்படின்னும் போது நீங்க வந்து காலை போட்டா தானே ஃப்ரண்ட்ல ஆட முடியும், கால் வந்து பிஹைண்ட்ல இருக்குல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா செம்ம ஐடியா போலிங் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 11 for 2 அப்படின்னும் போதே அது ஒரு மிகப்பெரிய செட்பேக் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. எவ்வளவு பெரிய பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும், நீங்க 200 மேல சேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓவரே நீங்க 2 விக்கெட் விட்டுட்டீங்கன்னா ரியலி யூல் பி அண்டர் பிரஷர். அதுக்கப்புறம் பிரப் சிமரனும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி 2 ஷாட் ஆனாரு, பட் அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸ்டோனிஸும் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் 2 பேஸ்ட் விக்கெட்டுக்கு சரியா செட் ஆகல. காட்டன் போல்ட் சந்தீப் சர்மாக்கு கேட்ச கொடுத்துட்டு அவரும் போயிட்டாரு. 43 for 4. தேவர் கோயிங் நோவேர். அப்பவே பாதி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் ஸ்டில் நேஹல் வதேராவும் சரி மேக்ஸ்வெல்லும் சரி ஒரு ஸ்பிரிட்டனான ஒரு 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, தம் கட்டி ஆடினாங்க. அப்புறம் மேக்ஸ்வெல் 30ல அவுட் ஆயிட்டாரு, நேஹல் வதேராவும் இமிடியேட்டா 61ல அவுட் ஆயிட்டாரு. சோ பேக் டு பேக் செட் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆனோடனே அப்படியே கேம் முடிஞ்சிச்சு. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருக்கு, 14-15 இருக்கு. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேஸ்ட் விக்கெட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. சஷாங்க் சிங் ஸ்ட்ரகிள் ஆகி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த ஐபிஎல் சினாரியோல. போன வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா சில நாக்ஸ் எல்லாம் விளையாடி இருப்பாரு, ஆனா இந்த மேட்ச்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு டைம் பண்றதுக்கு. அவர் அடிச்சிருந்தா கூட வின் பண்ணிருப்பாங்களான்றது தெரியாது, பட் ஸ்டில் அவர் பாத்தீங்கன்னா 13 ரன் என்னவோ அடிச்சார்ல 14 பாலுக்கு ஏதோ, அந்த பால அவர் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிருப்பாரு 25 ரன்ஸ்க்கு 30 ரன்ஸ்க்கு ப்ரீவியஸ் மேட்சஸ்ல. அதனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனது கிளியரா தெரிஞ்சது. பட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு சஞ்சு சாம்சன் கேப்டன்சி ஆஸ் வெல் அஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் போலர்ஸ்ங்க. இந்த மேட்ச்ல யுத்வீத் சரக்ன்ற ஒரு ஃபாஸ்ட் போலரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க சரிங்களா, துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா. அவர் 2 overs போட்டு 20 ரன்ஸ், அவர் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. மற்றபடி ஆர்ச்சர் தான் பிக் ஆஃப் த போலர், 3 விக்கெட். அதுக்கப்புறமா ஃபென்டாஸ்டிக்கா போட்டாருங்க இவரும் தீக்ஷாவும் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. we have to give credit to சந்தீப் சர்மா also 4 overs 21 runs 2 விக்கெட். அசரங்கா எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு நேஹல் வதேராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 overs 20 runs கொடுத்தாலுமே அவரும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விக்கெட் எடுத்தாரு குமார் கார்த்திகேயா. சோ அதனால we have to give credit to ராஜஸ்தான் ராயல்ஸ் என்டையர் bowling யூனிட். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டாங்க யுத்வீத் சரக்கை தவிர. பட் இட் ஹேப்பன்ஸ், ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு, ஒரு யங் பர்சன், சம்டைம்ஸ் இந்த மாதிரி அடி வாங்க சான்சஸ் இருக்கு. பட் he can also learn. பட் இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட டீமை பார்க்கும்போது they look solid. ஏன்னா அந்த ஃபார்ம் தான் இல்ல, அதாவது அவங்க கிட்ட சரக்கு இருக்கு. ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வரல, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபார்முக்கு வரல, அப்படிதான் இருந்தது தவிர இப்போ அவங்க எல்லாம் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் திஸ் டீம் லுக்ஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா ஆர் நாட் புஷ் ஓவர்ஸ், கண்டிப்பா அவங்க டஃப் கொடுப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் என்ன நினைச்சோம்னா இதே மாதிரியே போச்சுன்னா பாட்டம் 10 or 9ல வந்து இறங்குவாங்க போல இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம லைட்டா தப்பு கணக்கு போட்டோம், அது நம்ம ஃபேக்டை ஒத்துக்கணும். பட் இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவர் கொண்டு வந்துட்டாரு. அண்ட் ஜெய்ஸ்வால் கமிங் இன்டு தி ஃபார்ம், சாம்சன் வந்து கேப்டனா மறுபடியும் உள்ள இறங்கிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஆல் குட் டைம்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐ திங்க் இது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ்? That is what we have to say. But still lots of positives for Rajasthan Royals. இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் ஐபிஎல். நீங்க ஒரு ஃப்ளோல இருக்கும்போது நடுவில் ஒரு லாஸ் தேவைதான் உங்களுக்கு. அந்த வகையில் இந்த பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தேவை ஆன ரோல். இந்த மேட்ச் தோல்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். அது என்ன கத்துக் கொடுக்கும்னா, நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வச்சு போனாலுமே யூ நீட் another one எக்ஸ்ட்ரா போலர். போலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமை வின் பண்ணி கொடுக்கும் T20ல முக்கியமா. சோ இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா போலரோட போகணும். ஸ்டோனிஸ் மாதிரி மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயரை வச்சுட்டு நீங்க 5th போலர் போறது பேக் ஃபயர் ஆகும்ன்ற ஒரு விஷயத்த அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல கத்து இருந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஒரு விக்கெட் 2 பேஸ்டா இருக்கு. சோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஹோம்ல முலான்பூர்ல ஆடும்போது டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணணுமா பேட் பண்ணணுமான்ற ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. சேஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. மேபி நெக்ஸ்ட் டைம் தே மைட் வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு ஆக்சுவலா பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த மேட்ச். சோ ஆப்வியஸ்லி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கிரெடிட்டை கொடுத்துட்டு பஞ்சாப் கிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ரொம்ப ஹார்ஷா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லாஸ்ட் 1 மேட்ச் பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி விளையாட போறாங்க ஃபியூச்சர் கேம்னு சொல்லிட்டு. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.